வணக்கம். கம்யூனிஸ்டுகள் காலில் விழுந்த எடப்பாடி ஏன் எடப்பாடி இப்படி செய்தார் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் தெள்ளத் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள், ஸ்கிப் செய்யாம பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஆனது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. அதன்படி திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த சட்டமன்ற தேர்தலிலும் இணைந்தே தேர்தலை சந்திக்க இந்த கூட்டணி முடிவு செய்திருக்கிறது. அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து களம் காண இருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். அப்பொழுது அவர் உரையாற்றும் பொழுது விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டுக்கு கூட ஆளும் திராவிட அரசு அனுமதி கொடுக்க மறுக்கிறது. திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிகம்பம் கூட நடுவதற்கு அனுமதி தராம மறுக்கிறது இந்த திராவிட அரசு என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இவ்வளவு அசிங்கப்பட்டும் அந்த கூட்டணியில இருக்க வேண்டுமா அப்படின்னு அந்த கூட்டணி போரை கொளுத்தி இருக்கிறாரு நம்ம எடப்பாடி. சிந்தித்து பாருங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் சேர்கிறவர்களுக்கு ரத்தன கம்பல் விரித்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கட்சி அப்படிதான் இருக்கிறது, கூட்டணிக்கு நல்ல மதிப்பு கொடுக்குற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு நம்ம எடப்பாடி. இதற்கு பதிலளிக்கும் விதமாக நம்முடைய சிபிஎம் சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறார்னா, அதிமுக கூட்டணிக்கு கம்யூனிஸ்டுகள் வர வேண்டும் என்று இபிஎஸ் இப்போ அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதை எடப்பாடி முன்பொரு காலத்துக்கு சென்று யோசித்து பார்க்க வேண்டும். நேற்று வரைக்கும் கூட கம்யூனிஸ்டுகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்து இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்று கம்யூனிஸ்ட் காலில் விழுந்து கிடக்கிறாரு. நாங்கள் உங்களுக்கு ரத்தன கம்பல வரவேற்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அரசியல் கூட்டணிக்கான வலை கிடையாது, இது வஞ்சக வலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் தெரிவித்திருக்கிறாரு. ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவுக்கு இபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதை திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாக நிராகரித்திருக்கிறார். தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிராகரித்திருக்கிறது. பேசுகிற மேடையில் எல்லாம், பேசுகிற பேட்டிகளில் எல்லாம் மெகா கூட்டணி அமையும், அதிமுக கூட்டணியில் எல்லா கட்சியும் வரும், திமுக உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பொய்யாவே சொல்லிட்டு திரிகிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து பார்க்கலாம், அதிமுக கூட்டணிக்கு பெரிய கட்சிகள் வந்தால் அது எடப்பாடியினுடைய அரசியல் வியூகமாக கூட இருக்கலாம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரப்படி அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் கூட்டணியை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், எடப்பாடியினுடைய அந்த கூட்டணி வியூகம், தேர்தலுக்கான வியூகம் எல்லாம் திமுகவினுடைய தேர்தல் வியூகத்தை அடித்து நொறுக்குமா என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.